குக் வித் நந்து. இன்றைக்கி நம்ம சேனலில் சேமியா கிச்சடி எப்படி ஸ்பைஸியாக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சிம்பிளான ஈஸியான குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட். சரி வாங்க, கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, கடுகு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் நான் 2 நம்பரில் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லை ஸ்பைஸியாக கம்மி பண்ணணும் அப்படின்னா ஒரு பச்சை மிளகாய் கூட எடுத்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம், ரொம்ப வதங்க வேண்டாம், கண்ணாடி பதத்துக்கு இருந்தால் போதும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, எடுத்து வச்சுருக்கேன் கேரட் பீன்ஸ். இது கூட நீங்கள் பட்டாணி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு கேரட் பீன்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா வதக்கி கொடுங்க. ரொம்ப வதங்க வேண்டாம், ஆஃப் பாயிலில் இருந்தால் மட்டும் போதும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்ம சேனலில் ஹெல்த்தியான ஃபுட் அண்ட் குயிக் ரெசிபி, ஈஸியான சிம்பிள் வீட்லேயே செய்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இது கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் மஞ்சத்தூள், காரத்தூள் எதுவுமே இல்லாமல் செய்யணும் அப்படின்னா நீங்கள் இது 2மே ஸ்கிப் பண்ணிடலாம். நான் எனக்கு கலர்ஃபுல்லாக செய்கிறதுக்காக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு காஷ்மீரி சில்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி சில்லி கலர் கொடுக்கும், ஸோ காரம் அவ்வளோ இருக்காது. ஸோ அதனால் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது 2ம் வேண்டாம், ஒயிட் கலரில் வேணும்னாலும் நீங்கள் இது 2ம் ஸ்கிப் பண்ணிடலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா ஒரு 2-3 கொதி வந்த உடனே நம்ம ஒரு பவுலில் சேமியா எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். சாப்பிடாத பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க. காரமும் லைட்டாக இருந்தால் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கலர்ஃபுல்லாகவும் இருக்கட்டும், ஸ்பைஸியாக இல்லாமல் இருக்கட்டும். இன்கேஸ் நீங்கள் பெரியவங்க அந்த மாதிரி சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்றப்ப நல்லாவும் இருக்கும். இது ஈவினிங் டைமில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், பசங்க ஸ்கூல்லேருந்து வந்த டைம்லையும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி எடுக்கிறப்ப உதிரியாக நமக்கு சேமியா கிச்சடி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி நீங்கள் ஈவினிங்கில் பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள், இல்லை மார்னிங் ஸ்கூல் கிளம்புறப்ப கொடுத்து பாருங்கள். சமத்தாக சாப்பிட்டு போயிடுவாங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குக் வித் நந்து சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய், தேங்க்யூ.